60 நாட்களுக்கு முன்னாடி நம்ம தாயகம் மரபு வேளாண்மை நிலத்தில் இருக்கக்கூடிய உணவு காட்டில் தரைப்படர் கொடி காய்கறிகளை நடவு செஞ்சுருந்தோம். அதோடைய வளர்ச்சி நிலை குறித்து நம்ம இப்போ இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம். இந்த காணொலியுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, 3 முக்கியமான ரொம்ப அரிதான நாட்டு காய்கறிகளுடைய வளர்ச்சியும் அதோடைய காய்ப்பும் இருந்திருக்கு. 60 நாட்களில் காய்க்க தொடங்கியிருக்கு. அதை குறித்து முழுமையாக பார்க்கும். நீங்கள் என்ன தாயகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம இந்த இயற்கை வேளாண்மை குறித்த கலந்துரையாடலில் இணைஞ்சிக்கோங்க. இந்த காணொலியை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நம்மளுடைய உணவு காட்டில் நம்ம இருக்கக்கூடிய இடங்களை பயன்படுத்தி தரைப்படர் காய்கறிகளை நடவு செஞ்சுருந்தோம். தரையில் படரக்கூடிய கொடி காய்கறிகளை ஒரு கேப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பந்தல் அமைப்பு இருந்தது. அந்த பந்தல் அமைப்பில் போன தடவை புடலங்காய் போட்டு விதைகள் சேகரித்தோம். இந்த முறை அதில் மாற்று ரகங்கள் நடவு செஞ்சு விதைகள் சேகரிக்கலான்னு பயிர் செஞ்சோம். அதோடைய வளர்ச்சி குறித்து பார்க்கலாம். நம்ம உணவு காடு குறித்து முழு காணொலி வேணும், நம்ம என்ன இடைவெளியில் என்னென்ன மரங்கள் நடவு செஞ்சுருக்கோம் அப்படின்னா கமெண்டில் உணவு காடுன்னு பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த காணொலி தயார் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிகப்பு நீல பொரியல் தட்டை. நம்ம வறட்சியை தாங்கி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி போட்டிருந்தோம் இல்லையா, அதுதான் அதோடைய வளர்ச்சி நிலை பார்த்துட்டு இருக்கிறோம். அதோடைய காய்ப்புகள் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் அடுத்தது காய்க்க தொடங்கிறோம். அதில் ஒரு பாவக்காய் செடியும் வளர்ந்துருக்கு. சிகப்பு நீல பொரியல் தட்டை இது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பூ. இதோடைய காய் வந்து அந்த சைடு இருக்கக்கூடிய செடிகளில் காய்ச்சிருக்கு, அதையும் பார்க்கலாம். இது நம்ம குளித்தட்டு முறையில் புடலங்காயும் பச்சை வரி நீல புடலங்காயும் வரிசை முறையில் பார்த்திங்கன்னா இந்த சிகப்பு நீல பொரியல் தட்டையும் நடவு செஞ்சுருந்தோம். இந்த சிகப்பு நீல பொரியல் தட்டை வந்து பந்தலில் காய்ச்சி தொங்கும் போது பார்த்தீங்கன்னா 2 அடி நீளம் கூட நல்ல நீளமாக வளரக்கூடிய தன்மையை கொண்டது. வறட்சியை தாங்கி வளரும். நம்ம உணவுக்கு எடுத்துக்கலாம், குழம்புல வச்சுக்க முடியும். இதை கூட்டு பொரியலாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட முடியும். இதுக்கு அஸ்வினி மட்டும்தான் தாக்கம் ஏற்படும், மற்றபடி பெரிய சிக்கல் ஏற்படாது. நம்ம தாராளமாக வளர்க்க வேண்டியது. இதில் ஒரு சின்ன சிரமம் ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு சில காய்கள் பார்த்திங்கன்னா பச்சையாக காய்க்குது, விதைகள் கலந்துருச்சு நம்ம எடுக்கும்போது. ஒரு சில காய்கள் மட்டும். இந்த பந்தல் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40லேருந்து 42 விதை பச்சை வரி நீல புடலங்காய், நம்ம அரிதான ரகம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது நடவு செஞ்சுருந்தோம். அதோடைய முளைப்புத்திறன் ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னு கூட நம்ம முளைப்புத்திறன் சோதனை அப்போது பதிவு பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நம்ம நடவு அந்த முளைப்புத்திறன் சோதனை பண்ணுறதுக்கு முன்னாடி நடவு செஞ்சோம். அப்போ நமக்கு என்னென்னா 42 விதை நடவு செஞ்சதில் ஒரு 4-5 விதை மட்டும்தான் முளைச்சிது. பாக்கி எந்த விதையுமே முளைக்கல. அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் வந்து சிகப்பு காராமணியை வந்து நடவு செஞ்சோம். இந்த வறட்சியை தாங்கி வளரக்கூடிய சிகப்பு நில பொரியல் தட்டையை. இந்த மாதிரி இந்த செடி பார்த்திங்கன்னா ரொம்ப டிலேவாக முளைச்சிச்சு. இந்த பச்சை வரி நீல புடலை தான் ரொம்ப ரொம்ப டிலே. நம்ம நடவு செஞ்சு ஒரு 30 நாளுக்கு அப்புறம் முளைச்சிருக்கு இந்த செடி. அதில் வளர்ந்து நமக்கு அறுவடையும் காய்ப்பும் கொடுத்துட்டு இருக்குது. அதில் ஒரு 3 செடி மட்டும் நல்லா வளர்ந்து நல்ல காய்க்கவும் செஞ்சுருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பொரியல் தட்டை. இதில் இந்த பச்சை வரி நீல புடலை அதோடைய பிஞ்சு. பச்சை கலர் புடலங்காய் அதில் நிறமாக இருக்கும். இது நம்ம மரபு ரகத்தில் ஒன்று, நாட்டு காய்கறியில் வரக்கூடியது. அந்த காய்ச்ச ஒரு சில செடி பார்த்திங்கன்னா பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தடுத்த பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா நல்ல வளமாக நல்ல நீளமாக வச்சிட்ருக்கு. இதோட விதை வேணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் முளைப்புத்திறன் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ இதை யாருக்கும் கொடுக்கறது இல்லை. இந்த இதிலிருந்து நம்ம விதைகளை சேகரித்து வேணால் அடுத்த முறை நம்ம இதை பகிர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதிலிருந்து விதைகள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்போ அதிகமாக சேகரிப்போம். இதுதான் முதல்ல காய்ச்ச பிஞ்சு. இப்போ நல்லாவே வளர்ந்துருக்கு. இது நல்லா தேர்ச்சி ஆயிடுச்சு. அமுக்குனா அவங்கள புடலங்காய் வந்து முத்திடுச்சான்னு எப்படி பார்க்க முடியும்னா அமுக்கி தான் பார்க்க முடியும். நம்ம டைட்டாக இருக்குது அப்படின்னா அந்த புடலங்காய் இன்னும் நல்லா முத்திடுச்சு அப்படின்னு அர்த்தம். நல்லா அமுங்குச்சு அப்படின்னா அந்த புடலங்காவை நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு அர்த்தம். நம்ம மார்க்கெட்டில் போயிட்டு புடலங்காய் வாங்கினாலே இதை பிடிச்சி பார்த்தாலே தெரியும் முத்திடுச்சா இல்லை இது இன்னும் பிஞ்சாவே இருக்கா அப்படின்ட்டு. அதை பார்த்தும் கூட நம்ம வாங்கிக்கலாம். இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு 2 செடி முளைச்சது. அந்த செடி வளர்ந்து புடலங்காய் வந்து ஒரு 4-5 காய் காய்ச்சிருக்கு. இதிலேருந்து விதைகள் அறுவடை பண்ணுவோம். அடுத்ததான் இங்கே அதே சிகப்பு நில பொரியல் தட்டை காய்ப்புகள் தொடங்கியிருக்கு. இந்த 2மே ரொம்ப ரேர் தான். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்காது. இதோடைய விதைகள் தேவை. சிகப்பு நீல பொரியல் தட்டை வேணும் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்க முடியும். இந்த பந்தல் முழுக்க நம்ம இதுதான் இப்போ நடவு செஞ்சுருக்கிறோம். அடுத்ததாக பூசணிக்காய்.
பூசணிக்காய் வெண்பூசணி நடவு செய்யும் போது அதுலேயுமே நிறைய பழுது ஏற்பட்டது. அதாவது முளைப்பு திறன் இல்லாமல் நிறைய பழுது ஏற்பட்டது. இந்த மழைக்கு தாங்கலை, அஸ்வினி தாக்குதல் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. இந்த லைன் பூராவுமே நம்ம என்ன நட்டிருந்தோம்னா வெண்பூசணி தான் நட்டிருந்தோம். அது சரியாக முளைக்கலன்னா அடுத்த ஒரு வாரத்தில் விதைகளை மாற்றிட்டோம். பரங்கிக்காவும் சுரக்காவும் நடவு செஞ்சோம். அஸ்வினி இந்த இலையோட பின்புறம் அதிகமாக தாக்கம் ஏற்பட்டு இந்த செடியவே பாதிச்சிச்சு. அதனால் இங்கே அதிகமாக இருந்ததுனால இந்த இலைகளை அப்பப்போ கட் பண்ணி எடுத்தோம். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு தெளிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா புது வேலை வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லா படர்ந்து காய்க்கிறதுக்கான வேலையை செய்யும். இப்போ இந்த மாதிரி சுருட்டிகிட்டு இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே, அதாவது வயல் சூழல் ஆய்வு ரொம்ப முக்கியம் அப்படிம்பாங்க. விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா வயல் சூழல் ஆய்வு, வயலை நம்ம என்ன பயிர் செஞ்சாலும் சரி அதை சுற்றி பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் நம்ம அந்த செடியில் என்ன சிக்கல் இருக்குது அடுத்த முறையாவது அதை நம்ம வராமல் பாதுகாக்க முடியும். இந்த மழைக்கு இந்த மழை காலங்கள் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். என்ன காரணம்னா இதில் இருக்கக்கூடிய பூச்சி, சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சி, அஸ்வினி போன்ற பூச்சி எல்லாம் கீழே கொட்டிடும். இப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய இலைகள் நல்ல தெளிவாக இருக்குது, நல்லாவே ஓடுது, பூக்கிறதுக்கான முட்டுகளும் வச்சிருச்சு. இது பரங்கிக்காய் செடி அதில் நடவு செஞ்சுருந்தோம். பரங்கிக்காய் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் நல்லா படர்ந்து வளர்ந்துட்டுருக்கு. ஆனால் இன்னும் எதுவுமே பார்த்திங்கன்னா காய் பிடிக்கலை. என்ன காரணம்னா 60 நாட்கள் தான் ஆகுது. இது நமக்கு நாட்டுக்காய்கள் ஒட்டு காய்கள் தான் 70 நாட்களில் வேலை முடிஞ்சிடும். பரங்கிக்காய் ஒட்டு காய்கறிகள் ஒட்டு ரகம் போட்டிங்க அப்படின்னா 70 நாளில் வளர்ந்து காயே அறுவடை பண்ணிடுவாங்க. 75வது நாள் 70வது நாள்லாம் 90 நாள் ஃபீல்டு ஓவர் ஆகிடும். ஆனால் நாட்டுக்காய்கள் 90 நாட்களில் தான் காய்க்கவே துவங்கும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஆண் பூக்கள் தெரியும். இப்போ இந்த பரங்கிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா படர்ந்து வளர்ந்துருக்கு. இதெல்லாமே நம்ம ஏற்கனவே இந்த பரங்கிக்காய் காணொலி பார்த்தோம் இல்லையா, ஒன்றுக்கு ஒன்று குழி எடுத்து அதில் மக்கும் குப்பைகள் போட்டு மக்கிற குப்பைகளை போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே மண் போட்டு நடவு செஞ்சது. இப்போ தான் இதில் ஆண் பூக்கள் வர ஆரம்பிக்குது. ஆண் பூக்கள் எப்படி அடையாளம் காண்றது அப்படின்னா, பூக்களில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த காய் இருக்காது. இந்த இடத்துல காய் இருக்குது அப்படின்னா அது பெண் பூ, காய் இல்லை அப்படின்னா ஆண் பூ. இந்த பரங்கிக்காயோட ஃபேமிலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே செடியில் ஆண் பூவும் பெண் பூவும் வெவ்வேறு பூக்களாக இருக்கும். ஆண் பூவும் பெண் பூவும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு இடங்கள்ல இருக்கும். எப்போ பெண் பூ பூக்குதோ இந்த ஆண் பூக்கள் அதுக்கு முன்னாடியே பூக்க தொடங்கிடும். முதல்ல ஆண் பூக்கள் பூக்க தொடங்கிடும். அது நிறைய பேர் பூ கொட்டுது, காய் பிடிக்கலை அப்படிம்பாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண் பூ தான். இதெல்லாம் பூத்து கீழே விழுந்துடும். இதில் எல்லாம் காய் பிடிக்காது. இந்த பூக்கள்லாம் காயாக மாறாது. ஆனால் நிறைய நண்பர்கள் இது ஒரு கேள்வியாக ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க தெரியாததுனால. இப்போ இந்த காணொலி மூலமாக அதை முழுமையாக தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன். பெண் பூக்கள் கீழே காய் இருக்கும், மேலே இது இருக்கும். நம்ம அடுத்தடுத்த இடங்கள்ல எங்கேயா காய்ச்சிருக்கு அப்படின்னா அதை பார்க்க முடியும். இப்போ நிறைய ஆண் பூக்கள் தான் பூக்கும். என்ன காரணம்னா ஒரே செடியில் வெவ்வேறு இடங்கள்ல ஆண் பூவும் பெண் பூவும் இருக்கிறதுனால மகரந்தத்தில் எந்த சிக்கலும் ஏற்பட்டக்கூடாதுங்கிறதுக்காக ஆண் பூக்கள் அதிகமாக பூக்கும். அது முதல்ல பூக்கும். பரங்கி, பூசணி, சொரை இது மூணுலையுமே இது நடக்கும். இப்போ இங்கே நமக்கு காய்ச்சிருந்தது இல்லையா, இப்போ ஆண் பூ பார்த்தோம், பெண் பூ இங்கே முதல்ல ஒரு பெண் பூ பூக்க தொடங்கியிருக்கு. இன்னும் மலரலை, இப்போ தான் முட்டு. இந்த முட்டை பார்த்தீங்கன்னா இதுதான் பெண் முட்டு, பிஞ்சு இருக்குது. இங்கே பூ இருக்குது. இந்த பூ மலர்ந்து ஆண் பூலேருந்து பெண் பூக்கு மகரந்தம் சேர்ந்தாதான் இது காயாக மாறும். அப்படி இதுக்கு சரியான வகையில் சேரலை அப்படின்னா இந்த பிஞ்சு உதிர்ந்துடும். இந்த பிஞ்சு உதிருது அப்படின்னா நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். முதல் பிஞ்சு ரெண்டாவது பிஞ்சு உதிர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா மகரந்த சேர்க்கை நடக்காமல் சில பிஞ்சுகள் உதிர்ந்து போகலாம். அடுத்தடுத்த பிஞ்சுகள் நல்லாவே பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா கோழிக்கொண்டை பூ. இது நம்ம அதுவாக முளைச்சிருக்கு. போன தடவை இந்த ஃபீல்டில் இருந்தது, அதுவாக முளைச்சிருக்கு. இந்த ரகம் பார்த்தீங்கன்னா கொடி படரவே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு குழிலையுமே வெவ்வேறு ரகங்கள் நடவு செஞ்சோம். இந்த ரகங்களை அதோடைய இலைகளில் பார்த்து செடிகளுடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம அடையாளம் காண முடியும். இப்போ இந்த இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இந்த ரகத்துக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல வேறுபாடு தெரியும். பரங்கிக்காய் இப்போது நமக்கு நிறைய பூக்கள், ஆண் பூக்கள் தான் பூத்துருக்கு. அடுத்தடுத்து தான் பெண் பூக்கள் பூக்கும், காய்கள் பூக்கும். இது எல்லாமே பரங்கிக்காய். ஆனால் ஒவ்வொரு செடியுமே பார்த்திங்கன்னா வேறு வேறு இது. இப்போ நம்ம இங்கே பார்க்க வருது பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு முக்கியமான ரொம்ப ரேரான வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா பட்டர்நட் குவாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழம் பரங்கிக்காய் ஃபேமிலி தான், பரங்கிக்காய் குடும்பத்தை சார்ந்தது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பரங்கிக்காவே ரொம்ப நல்லாயிருக்கும். இது அதை விட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதோடைய ஷேப்பு தான். இதோடைய பெரிய சைஸும் இருக்குது. இதிலே நல்ல பெரிய காய்களும் வரும். இது கொஞ்சம் குளிர்ச்சி தேவை.
இதை பட்டத்தில் போட்டால் மட்டும்தான் வளரும், எல்லா நாட்கள்லையும் வளராது. இப்போ இந்த செடியுமே பார்த்தீங்கன்னா அந்த குழியில் நடவு செஞ்சுருந்ததில் ஒரு 3 காய்கள் காய்ச்சிருக்கு. இங்கே ஒரு காய், இங்கே ஒரு காய் காய்ச்சிருக்கு, அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு காய் காய்ச்சிருக்கு. ஆனால் கொடிகள் எல்லாமே காஞ்சிருச்சு. ஒரு சில இடங்களில் பச்சை இருக்குது, பாக்கி எல்லா கொடிகளும் காஞ்சிருச்சு. இது ஆடி தான் சரியான சீசன் பாங்க. ஆடியிலேருந்து கார்த்திகை வரைக்கும் எப்போனாலும் நடவு செய்யலாம். இப்போ நமக்கு ஒரு 3 காய்களை கொடுத்துட்டு இந்த செடிகள் நல்லாவே காஞ்சு போச்சு. இது கேரளாவில் வாழை தோட்டங்களில், தென்னந்தோப்புகளில் ஊடு பயிராக நடவு செய்வாங்க. அதிகமாக தென்னந்தோப்புகளில் நடவு செய்வாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சிக்கும் அந்த ஈரப்பதத்துக்கும் நிழலுக்கும் நல்ல கிளைமேட்டுக்கும் செட் ஆகி நிறைய காய் எடுக்கும். ஊடு பயிராக நடவு செய்வாங்க. அடுத்ததாக இந்த பக்கம் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா சொரக்காய் நடவு செஞ்சிருந்தோம் இல்லையா, சொரக்காயிலையும் இப்போ ஆண் பூக்கள் பூக்க தொடங்கியிருக்கு. சொரக்காய் இன்னும் நல்ல படர துவங்கலை, இதுக்கப்புறம் நல்ல படர்ந்து நல்ல காய்க்கும். இதுலேயும் நிறைய ரகங்கள் நடவு செஞ்சுருந்தோம். 5 அடி நீளத்துக்கு வரக்கூடிய நீல சொரக்காய், 20 கிலோ பெரிய சொரக்காய், சிட்டு சொரக்காய், குண்டு சொரக்காயின்னு சொரக்காயிலையும் நிறைய ரகங்கள் நடவு செஞ்சுருக்கோம். இதுவுமே வளர்ந்து அடுத்தடுத்து காய்ப்புகள் கொடுக்கும். இங்கெல்லாம் இப்போ தான் சொரக்காய் கொடிகள் நல்லா படர தொடங்குது. சொரக்காய் முதல்ல வந்து ஒரு ஆக்கிரமிப்பு தாவரம், நல்ல இடத்த நல்லா படர்ந்து வளரக்கூடியது, பயங்கரமாக படரும். அதோடைய இலைகள் பாருங்கள், நல்ல அகலமாக இருக்குது ஒரு இலை. இந்த அளவுக்கு சொரக்காயில் நல்லா அகலமாக இருக்குன்னா நல்ல வீரியமாக வளர்ந்துட்டுருக்கு. இதனுடைய காய்கள் நல்ல வீரியமாக காய்க்கும். இந்த சொரக்காய்கிட்ட ஒரு குணம் இருக்குது. எல்லா செடிகளும் பார்த்திங்கன்னா எங்கே வெயில் இருக்கோ வெயிலை தேடி ஓடும். ஆனால் சொரக்காய் மட்டும் எங்கே மரம் இருக்கோ மரத்தை தேடி ஓடும். அது எப்படி தான் அது கணிக்கும் கண்டுபிடிக்கும்னே தெரியாது, கவனிச்சோன்னா தெரியும். அழகாக தேடி வந்து மரத்தை பிடிச்சி பற்றி ஏறிடும். இந்த மாதிரி பற்றி ஏறி மரத்தை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு மாங்கன்றில் எவ்வளோ தூரம் மேலே ஏறிடுச்சு பாருங்க. அதே மாதிரி இந்த மரத்துக்கும் இந்த கண்ணுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இது வந்து எங்கே மரம் இருக்கோ மரத்தை தேடி கரெக்டாக வரும். அடுத்து இங்கே பாருங்க, இதோடைய வேர் பகுதி இங்கே இருக்குது, மரம் அங்கே இருக்குது. அந்த மரத்தை தேடி இந்த செடி எவ்வளோ அழகாக போகுதுன்னு. அதுதான் இயற்கை. இயற்கையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது கூட நம்ம இணைந்து பயணிக்கணும். அப்படி பயணிச்சோனாலே புரிஞ்சுக்க முடியும். இப்போ இது இந்த பலா மரத்தை தேடி வருது. அடுத்ததா இங்கே ஒரு தென்னை மரத்தை ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய ஒரு சுரக்காய் செடி, உருளை சுரை. இந்த சுரக்காய் வந்து இதுவும் ஒரு முக்கியமான சுரக்காய் ரகம் தான், பாரம்பரிய ரகம். இது ரொம்ப அரிதான ரகம் தான், ரொம்ப நீங்கள் பெரிய அளவில் வெளியில் பார்க்க முடியாது. இந்த சுரக்காய் ரகத்தை அடற்பச்சையாக இருக்கக்கூடிய ரகம். இதோடைய பிஞ்சு நிறைய காய்கள் தென்னை மரத்தை ஆக்கிரமித்து நிறைய காய்ச்சிருக்கு. இந்த தென்னை மரத்தில் ஏறி பற்றி படர்ந்து இங்கிட்டு இருக்கக்கூடிய குமிழ் தேக்கு நெல்லி மரங்களுக்கெல்லாம் தாவிடுச்சு. அதிலிருந்து நமக்கு ஒரு விதை கிடச்சிருக்கு. இதை ஏற்கனவே அந்த காணொலியில் பதிவு பார்த்துருந்தோம். அந்த விதைக்காக இதை அடிச்சிருக்கிறோம், காம்பு காஞ்சிருந்ததுனால. அணில் மற்றும் எலி என்ன பண்ணோம் அப்படின்னா, சொரக்காய்கள் வச்சுருந்தோன்னா அந்த விதையை அழகாக உடைச்சி உள்ளே இருக்கக்கூடிய பருப்புகளை மட்டும் சாப்பிட்றோம். நம்ம கூட அவ்வளோ நேர்த்தியாக உடச்சி பருப்பு எடுக்க முடியாது. உடச்சி இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த பருப்பு, வெள்ளை கலர் இருக்கக்கூடிய பருப்பை சாப்பிட்றோம். அதனால நம்ம அறுவடை செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை உடனே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் விதைக்காக. நல்லதுங்க. ஓரளவுக்கு வளர்ச்சிகளை நம்ம இந்த காணொலியில் கவனிச்சிருக்க முடியும். அடுத்தடுத்த காணொலிகளில் உற்பத்தி திறனையும் அதையும் குறித்து பார்ப்போம். இப்போ மழை காலங்கிறதுனால வளர்ச்சிகள், தாவர வளர்ச்சி தான் அதிகமாக இருக்கும், காய்ப்பு திறன் கொஞ்சம் குறைவாக இருக்கும் எல்லா காய்கறியுமே. அதனாலேயே பொதுவாக கார்த்திகை மாதங்களில், புரட்டாசி கார்த்திகையிலலாம் பார்த்திங்கன்னா காய்கறியுடைய விலை கொஞ்சம் அதிகமாகவே ஏற தொடங்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்திகை பட்டத்தில் நடவு செய்கிற எல்லாருக்கும் உற்பத்தி வர தொடங்கிடும். விலை வந்து ரொம்ப வீழ்ச்சிக்கு போக ஆரம்பிச்சிடும். அப்போது விலை ஏறுதி இறங்குதுங்கிறத தவிர்த்து ஒட்டு ரகங்களை தாண்டி நாட்டு ரகங்கள் ஆரோக்கியமானதையும் உடலுக்கு ஊட்டச்சத்தையும் உறுதிப்படுத்துங்கிறத உணர்ந்து ஒட்டு ரகங்களை பயிர் செய்வோம். நம்ம வீட்டு தோட்டம், மாடி தோட்டம், குப்பை குழி, குப்பை மேடுகள், தோட்டப்புறங்களில் சின்னதாக குழி எடுத்து குப்பை போட்டு பரங்கி சுரக்காய் இன்னும் நடலை அப்படின்னா நடவு செஞ்சுருங்க. உங்களுக்கு பொங்கல் பூசணி தயாராகிடும். நன்றி. அடுத்தடுத்த காணொளிகளில் சந்திப்போம்.